ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்னென்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றத இந்த ஸ்டாக் வீடியோ மூலிமா உங்களுக்கு காமிச்சிட்டு கிளம்புறோம். சரியா, கொஞ்சம் சீக்கிரமாகவே போடுறோம். சரியா, பாருங்கள், இது ஒரு கஸ்டமரோட ஃபோனு, ஓப்போவில் F13. சரியா, வெளியூர்லேருந்து பார்சல் போட்டு விட்ருக்காப்புல. இதோட விலை வந்து 20,000 ரூபா. ஓப்போ ரெனோ 13 5G மொபைலு, 8GB ரேமு, 128GB ஸ்டோரேஜு, பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே ஃபுல் கிட்டு உள்ளது. கிட்டத்தட்ட இன்னும் 8-9 மாதம் வாரண்டி இருக்குது. மொபைல் புதுசு தான் உங்களுக்கு. ஏன்னா வாங்கின நாள்லேருந்து அவர் அவ்வளோவா யூஸ் பண்ணல, இதுதான் உண்மை. சரியா, 13,000 ரூபான்றேன். ஓப்போ ரெனோ 13 விலை வந்து பார்த்திங்கன்னா 20,000 ரூபா, 20,000. இது மினி அவன் தான் போட்டான், அவனுக்கே தெரியும். அவன் கஸ்டமருக்கு தான், அவனுக்கே தான் போகுது. ஸோ இது முதல் இந்த பாக்ஸ் பீஸ்லாம் போட்டு விட்டுறேன். ஒரு 20 நிமிஷம் பார்ட் 1 பார்ட் 2 தான் போட போகிறேன். சரியா, ஏன்னா டைம் இல்லை. விவோவில் V16 சொல்லிட்டு இப்போ தான் போட்டேன், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான். அதனால் அப்படியே பாக்ஸ் மொபைலாக எடுத்து போட்டோன்னா கீழே எடுத்து அடிக்கலாம். விவோ V60 விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து 10 நாள் பீஸ் தான். அது 10-15 நாள் பீஸு. 8GB ரேம், 256. விவோ V60 5G மொபைலு 29,000 ரூபா தரேன். 8GB ரேமு, 256GB. ஸோ ஐடியா இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விவோவில் T3 அல்ட்ரா, விவோ T3 அல்ட்ரா. பஸ் அது 12 ப்ரோ எவ்வளோ சொன்னீங்க? அது 7 ரூபா 8 ரூபா தான் கேட்குறானுங்க. ரொம்ப டேமேஜாக இருக்குது. T3 விவோவில் T3 அல்ட்ரா 5G மொபைலு. சரியா, வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸு 21,000 ரூபா போட்டிருக்காரு. ஏங்க எதாவது குறைக்கிறீங்களா பிரதர்? எதாவது குறைக்கிறீங்களா? 21க்கு 6 மாதம் வாரண்டி இருக்குது. 6 மாதம் வாரண்டி இருக்குது. பஸ் 6 மாதம் பில்லு வந்து 35,000 ரூபா. இன்னும் 6 மாதம் வாரண்டி இருக்குது. ரொம்ப 12GB ரேமு, 256 ஃபுல் அண்ட் ஃபுல் எட்ஜ் மாடலு. அவர் கொடுத்துருக்க விலை 21,000 ரூபா. சார்ஜர் மட்டும் இல்லை, பாக்ஸு மொபைல் தான். பில்லு இருக்குது. சரியா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா OnePlus 11R. இதோட விலை 11,000 ரூபா கொடுத்துருக்கு. இது வந்து நம்ம நிறையா போட்டிருக்கோம், இருந்தாலும் திரும்ப போடுவோம், ஏன்னா விற்கும்ல. இது எப்படின்னா உங்களுக்கு வந்து கண்ணாடி உடஞ்சிருக்கு, டிஸ்பிளேயில் பிளாக் டாட் இருக்குது. டோட்டலாக டிஸ்பிளே காலின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. விலை வந்து 11,000 ரூபா. பாக்ஸு மொபைலு 11,000 ரூபா. இது வந்து OnePlus 11R இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க. 18,000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காங்க. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸோடு இருக்குது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8/128. 11R 8/128. பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. எந்த இஷ்யூமே கிடையாது. சரியா, ஏதாவது இருந்தால் கொடுங்க, அப்படியே வீடியோ போட்டுறேன். சரி, ஓகே. உங்களுக்கு எல்லாம் கணக்கெலாம் முடிச்சுட்டேன், எதுவும் பேலன்ஸ் இல்லை. ஆமாம், அது விற்கலை. அது 7 ரூபா 8 ரூபா தான் கேட்குறானுங்க. ஏதாவது கம்மி பண்ணுறேன்னா சொல்லுங்கள், இந்த வீடியோவில் காமிச்சிடா. ஏதாவது கம்மி பண்ணுறீங்களா? 11. சரி, இந்த நீங்கள் போடுறேன். ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 18,000 ரூபா. அதாவது OnePlusல வந்து 11R. சரிங்களா, வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். ஜூமிங் கேமராங்க, கேமரா வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். அது அது வேணால் 21,000 ரூபாய்க்கு தரேன். ரொம்ப கம்மி பண்ணிட்டான், அடிமாட்டு விலை. புதுசு 1.5 லட்ச ரூபா. சரியா, ஹலோ, சொல்லுங்கள். 12 மினி போட்டேன் சார், 15,500 ரூபா ஒன்று போட்டிருக்கேன். வேறு 13 12 மினி தான் இருக்குது. வேறு ஏதாவது 13 14 ஏதாவது வந்தால் சொல்கிறான்.
சரி 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 சரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ ரெனோ 12 ப்ரோ. இப்போ இதை வந்து அவர் ரேட் கம்மி பண்ணுறாப்புல. இது இல்லை, அவர் இது வேற இல்லை. இதுதான் ஓப்போ ரெனோ. இதுதானங்க பாக்ஸே, அதுக்குள்ள பாக்ஸு. ஓப்போ ரெனோ 12 ப்ரோ, 12 ஜிபி ரேமு, 256. இப்போ வந்து எவ்வளோன்னா 11,000 ரூபாய்க்கு தராரு. ரொம்ப கம்மியாக தராரு. அவருக்கு காசு அர்ஜென்ட்டு. பாக்ஸு மொபைல் இருக்குது. மொபைலில் என்னென்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. சரியா? ஆமாம், பேக் டோர் உடஞ்சிருக்கு. இதை பிரிச்சிடலாமா? பிரிச்சிரு. எவ்வளோ இது உடைஞ்சது ரொம்ப இதுவா இருக்கு. அப்படியா? எப்படி இருந்தாலும் பிரித்து தானே பார்ப்பாங்க, புதுசாக ஒட்டிக்க போகிறாங்க. சரி, நீ இப்போ சரி பாருங்கள். இது எப்படி இருந்தால் பேக் டோர் உடஞ்சிருச்சு. ஆனால் உள்ளே வெளியில் டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. வெளியில் டிஸ்பிளே வந்து அதெல்லாம் டிஸ்பிளேலாம் எந்த ஃபால்ட்டும் கிடையாது. ஸோ இது வந்து 12,256ன்றனால நல்ல ரேட்டு தான் பாஸ் எனக்கு தெரிஞ்சு. சார்ஜ் போட்டிருக்கேன், கொஞ்சம் நேரத்தில் ஆன் ஆயிரும். ஆன் ஆகணுன்னு இன்னொருக்காவை செக் பண்ணிக்கலாம். ஸோ அவர் கொடுக்குற விலை வந்து 11,000 ரூபா, 11,000 கொடுக்குறாப்புல. ஆனால் இதுக்கு முன்னாடி 13,000 ரூபா சொல்லி கொடுத்துருந்தாரு. இதுவும் ஓப்போ ரெனோ 12 ப்ரோ தான். இது வந்து பார்த்திங்கன்னா 20,000 ரூபா. இது ஓப்போ ரெனோ 12 ப்ரோ 20,000 ரூபா இது. ஸோ இதில் எந்த இஷ்யூமே கிடையாது. இதுவும் 12 ஜிபி ரேமு, 256 சார்ஜரோடு இருக்குது. மொபைல் கோல்டு மாதிரி இருக்குது பாஸ், எந்த இஷ்யூமே கிடையாது, தெளிவாக இருக்குது பாஸ். இது எதாவது கம்மி பண்ணுறாரா கேட்டு பாரு அவர்கிட்ட. ஏன் பிரதர், எதாவது கம்மி பண்ணுறீங்களா? கம்மி பண்ணுறீங்களா சொல்லுங்கள். இது ஓப்போ ரெனோ 12 ப்ரோ 6 மாசம் வாரண்டி இருக்கு. 6 மாதம் 19,000 ரூபாயா? அப்பா அடிச்சு விலையை உடைக்கிறாரு. 19,000 ரூபா தான். 12 ஜிபி ரேமு, 6 மாசம் வாரண்டி, 256, 6 மாதம் வாரண்டி இருக்குது. மொபைலோட விலை இப்போ வந்து 19,000 ரூபா, அதாவது 19,000 இது. சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா 11,000 ரூபா. இதையும் ஆன் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. சார்ஜ் ஏறட்டும். சார்ஜ் ரொம்ப நாளாக சார்ஜ் போடாமல் இருந்ததுனால ட்ரை ஆயிடுச்சு. டீ வேணாம்மா. இது வந்து ஹானரில் வந்து X9Bன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. ஹானரில் X9Bன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு, 5G மொபைலு. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் ஒரு கோடு இருக்குது. டிஸ்பிளேயில் ஒரு கோடு இருக்குது பாத்தீங்களா? சரியா? அந்த கோடு இருக்கனால தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா 10,500 தராரு. இப்போ வேணால் நம்ம பேசி 10,000 ரூபாய்க்கு முடிச்சு தரேன். ஆனால் நல்ல மொபைல் இது. 8 ஜிபி ரேமு, 256. கேமராலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரியான மொபைல் இது. ஹானர் B96. விவோ ஆன் ஆயிடுச்சு. இதோட விலை 11,000 ரூபா. ரொம்ப அடிமட்ட விலைக்கு இறக்கியிருக்காரு. காசு அர்ஜென்ட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. காசுக்காக தான் விலை கம்மி பண்ணுறாங்க. 12 ஜிபி ரேம், 256. எந்த இஷ்யூமே கிடையாது. பேக் டோர் உடையலைன்னா இதோட விலையும் 21,000 ரூபா தான். சரியா? 21,000 தான் சொல்லுவாங்க. ஸோ 11,000 ரூபா சட்டுன்னு சொல்லுங்கள், வேலையை முடிச்சிடலாம். சரியா? அப்பா பார்சல் எத்தனை நீ எண்ணிக்கப்பா? இன்னைக்கு பார்சல் கம்மி தான். எத்தனைன்னு எண்ணிக்க? 1 2 3 4 5 6. அங்கே எத்தனை ஃபோட்டோ எடுத்துக்க எல்லாத்தையும். விவோவில் வந்து ஹலோ சார் சொல்லுங்கள். ஒரு 9 மணிக்கு அனுப்பிவிட்றேன். நேற்று மொபைல் ஃபுல்லாக ரீசெட் பண்ணிட்டேனா, 5,000 மேலே போகல. என்ன மொபைலுங்க? 13 Pro Max. 13 Pro Max. ஆமாம், அது சீக்கிரம் போடுங்க பாஸ். யார் வேணாலும் போடுவாங்க, அதெல்லாம் ஈஸியாக போயிடும். 4,500 இப்போ போட்டிருக்கேன். பாலகிருஷ்ணனா? பாலகிருஷ்ணன். சரி ஓகே. ஒன்றும் வந்து அது எவ்வளோ சொன்னோம் நம்ம?
அனுப்பியிருக்கீங்க ஆமாம் 38 ரூபா. இப்போ 4,500 தான் அனுப்பியிருக்கீங்க. ஸோ கொஞ்சம் பேலன்ஸுக்காக சரி பண்ணி. ஆ 9 மணிக்கு தான் 24 மணி நேரம் முடியும். சரி நேற்று மொபைல் ரீசார்ஜ் பண்ணிட்டேன். ஒரு 9 மணிக்கு ஷார்ப்பாக போட்டு விட்டுறோம். சரி ஓகே ஓகே சரி. ஓகே எனக்கு இந்த 12 ப்ரோ எடுங்க 11 ரூபா போட்டீங்களா? எதுங்க 12 ப்ரோ போட்டீங்களா? உடஞ்சது ஓப்போ ரெனோ 12 ப்ரோவா? அந்த இவருதா? உடஞ்சது இந்தாங்க